ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனோட என்னோட ஆரம்பத்தை என்ன உரைய ஆரம்பிக்கிறேன். நான் வந்து பிறந்தது எல்லாமே மதுரை மாவட்டத்தில பிறந்தேன். என் தந்தை ஒரு ஜோதிடர். அவரோட 35வது வயதிலிருந்து அவர் 35வது வயதிலிருந்து அவர் ஜோதிடம் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஜோதிடம் பார்த்துக் கொண்டே தான் இருக்கிறார். நான் படித்தது எல்லாமே மதுரையில் தான். மதுரையில் டிப்ளமோ படித்து 2008 முதல் வெளிமாநிலங்களில் வேலை பார்த்துக் கொண்டு, கடந்த 19 வருடங்களாக வேலை பார்த்துக் கொண்டு 17 வருடங்களாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். கடந்த 4, 5 வருடங்களாக காஞ்சிபுரத்தில் தங்கி, அங்கே வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அங்கு இருந்த சமயத்தில் தான் ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயத்தின் காஞ்சிபுரம் மையத்தில் வித்யாபதி திரு தணிகாவேல் ஐயா அவரிடம் ஜோதிடம் கற்றுக்கொண்டு, அங்கிருந்து என்னோட ஜோதிட பயணம் ஆரம்பித்தது. அதற்கு முன்பு வரை என் தந்தையாரிடம் சிறு சிறு ஜாதகங்களை எழுத கத்துக்கிட்டு அவருக்கு உறுதுணையாக ஜாதகங்களை எழுதிக் கொடுப்பதற்கும், ஜாதக கட்டங்களை போட்டுக் கொடுக்க அம்ச கட்டங்களும், ராசி கட்டங்களை போட்டுக் கொடுப்பதற்கான சிறு சிறு பணிகளை மட்டுமே செய்து ஜோதிட அனுபவம் உண்டு. அப்பொழுது எனக்கு ஜோதிட ஆர்வம் வரவில்லை. எனக்கு காஞ்சிபுரத்தில் அந்த ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயத்தின் மூலமாக தான் எனக்கு ஜோதிட ஆர்வமும், அதன் மூலமாக தான் முழுமையாக கற்றுக்கொண்டேன். ஒரு சிறு குரு வணக்கத்துடன் என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன். ஓம் ஸ்ரீம் கிரீம் குருவே துணை. ஓம் சக்தி விநாயகா சர்வம் நீயே. ஓம் ஸ்ரீ என்னை பெற்ற மாதா பிதாக்களே சரணம். நன்றி. இன்றைய தலைப்பு எனக்கு குடுக்கப்பட்டிருக்க தலைப்பு, பொறியியல் படிப்பிற்கான அமைப்புகளும், பல்வேறு ஜாதக அமைப்புகளும். பொறியியல் படிப்புக்கான வாய்ப்புகளும், பல்வேறு ஜாதக அமைப்புகளும் என்ற தலைப்பில் எனக்கு குடுக்கப்பட்டிருக்க தலைப்பு. பொதுவாகவே இன்றைய முதல் இல்ல, இன்னும் ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே, நம்ம இந்தியா சுதந்திரம் பெற்றதுல இருந்தே, மிகப்பெரிய படிப்புனா நம்மளோட தமிழ்நாட்டுல, அது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, பொதுவா இந்தியாவிலேயே வந்து நம்மளோட தலைமுறைகள் அடுத்த தலைமுறை ஒரு டாக்டராகவோ, ஒரு இன்ஜினியராகவோ ஆகணும். நம்முடைய எப்படிப்பட்டாலும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சா நம்மளோட வாரிசுகள் வந்து ஒண்ணு மருத்துவரா மாறணும், இல்ல ஒரு இன்ஜினியரா மாறணும் அப்படின்னு சொல்லி தான் பழக்கவழக்கங்களே ஆரம்பிச்சுச்சு. அப்பேற்பட்ட மருத்துவத்திற்கு காரகனானும் செவ்வாய் தான். அப்பேற்பட்ட உயர்ந்த படிப்புக்கு இன்ஜினியரிங் துறைக்கு, அதாவது பொறியியல் படிப்புக்கு காரகனும் செவ்வாய் தான். இந்த மருத்துவ படிப்பிற்கும், இன்ஜினியரிங் படிப்புக்கு அதாவது பொறியியல் படிப்பிற்கும் 2க்கும் செவ்வாய் காரகமா இருந்தாலும், படிநிலைகள் மூலமாக செவ்வாய்க்கு கிடைக்கின்ற படிநிலைகள் மூலமாகவும், கூடுதலாக செவ்வாயுடன் சேர்ந்து புதனுடன் கிடைக்கின்ற படிநிலைகள் மூலமாகவும், இந்த மருத்துவ படிப்பிலிருந்து பொறியியல் படிப்பிற்கு செவ்வாயின் வேறுபாடு அமைகிறது. அது என்னங்க வேறுபாடு? இப்போ பொறியியல் படிப்பிற்கு செவ்வாய் ஒரு 90% அவருக்கு கிடைக்கின்ற சுப தொடர்புகள் மூலமாக, அவருக்கு கிடைக்கின்ற நற்பணங்கள் மூலமாக, அவருக்கு 10ஆம் இடத்தோட தொடர்போ, இல்ல 6ஆம் இடத்தோட தொடர்போ, அவருக்கு கிடைக்கின்ற அந்த எவ்வளவு அவருக்கு அதாவது சுப வலுவான கிரகங்களின் இயற்கை சுபர்களோ, அல்லது லக்னத்துக்கு சுபர்களோ கிடைக்கின்ற வலுவான அந்த தொடர்பை மையப்படுத்தி, அவருக்கு வந்து அந்த மருத்துவ படிப்பிற்கான வாய்ப்புகள் ஆரம்பிக்கிறது. அடுத்து அடுத்த படிநிலையான மருத்துவத்திற்கு அடுத்த படிநிலையான இந்த பொறியியல் படிப்பிற்கும் இந்த செவ்வாய் காரகமா அமைகிறார். ஆனா, மருத்துவ படிப்பிற்கு வந்து புதன் அந்த அளவுக்கு தேவையில்ல. ஏன்னா, புதன்றபோது கணக்கு தேவைப்படும். ஆனா, உங்களுக்கு நீங்க மருத்துவத் துறையில போகும்போது பார்த்தீங்கன்னா, பொதுவா எல்லாருமே வந்து அந்த 12த் படிக்கிற வரையும் 12ஆம் வகுப்பு படிக்கிற வரையும் பயாலஜி குரூப் எடுத்து படிப்பாங்க. அந்த உயிரியல் குரூப் எடுத்து படிக்கும்போது, அதிலிருந்தே 2 குரூப்பா பிரிஞ்சுருவாங்க. ஒண்ணு கணக்கு தொகுப்பு ஒரு குரூப்பாவும், முழுக்க முழுக்க உயிரியல் சம்பந்தமாவும் ஒரு குரூப் இருக்கும். அந்த முழுக்க முழுக்க உயிரியல் சம்பந்தமா படிச்சவங்களுக்குள்ள மெடிக்கல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது கணிதம் மூலம் படிக்கிறவங்களுக்கும் அந்த மருத்துவம் மூலம் வேணாம். ஆனா அந்த புதன் படிக்காதவங்க, அதாவது கணிதம் படிக்காதவங்களுக்கு இன்ஜினியரிங் துறையில வாய்ப்புகள் கம்மி. அதனால தான் பொறியியல் படிப்புக்கும், அதாவது மருத்துவ படிப்பிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, செவ்வாயோட சேர்ந்து புதனும் அந்த தொடர்ப ஓரளவு ஒரு நல்ல தொடர்பு பெற்றிருந்தா தான், அந்த கணித துறையில கொஞ்சம் சிறப்பான படிப்பிற்கான அமைப்புகளும், அந்த ஜாதகருக்கு அமையப்பெற வாய்ப்புகள் இருக்கிறது. உதாரணம் சொல்லணும்னா, இப்போ செவ்வாய்க்கு கிடைக்கின்ற அதே சுப தொடர்பு ஒரு இப்போ மருத்துவ படிப்பிற்கு ஒரு 70%லிருந்து ஒரு 90%க்கு செவ்வாய்க்கு கிடைக்குதுன்னா, அந்த 70% 50லிருந்து 75% அந்த செவ்வாய்க்கு கிடைக்கின்ற சுப தொடர்புகளும், கிட்டத்தட்ட புதனுக்கும் அதே ஒரு 50லிருந்து ஒரு 30லிருந்து 50 50% தொடர்புகள் புதனுக்கும் அது கிட்டத்தட்ட அந்த தொடர்புகள் ஏற்படும். அந்த செவ்வாய்க்கும், புதனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏறக்குறைய ஒரு சுப வலுவுகள் கிடைக்கின்ற பொழுது தான், ஒரு மாணவர் வந்து பொறியியல் படிப்பிற்கான தகுதியை பெறுகிறார்.
சரியா, பொறியியல் படிப்புகள் படிக்கிறோம் ரைட்டு. பொறியியல் படிப்புக்கு எல்லாருமே ஒரே படிப்ப படிக்கிறது இல்லையே! ஏகப்பட்ட பொறியியல் படிப்புகள்லயும் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கு. என்னென்ன பிரிவுகள் இருக்கு? இப்போ சிவில் இருக்கு. சிவில்னா கட்டுமான துறையில, அதாவது கான்கிரீட் மூலமாக மண்ணு, ஜல்லி, கல்லு வச்சு கட்டுற மூலியமா ஒரு சிவில் தொழில் இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் இருக்கு. அடுத்து மெக்கானிக்கல் இருக்கு. மெக்கானிக்கல்னா இரும்பு, ஆ அ வண்டி, வாகனம் இது மாரி ஒண்ணு இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? ஐடி இன்ஜினியர் இருக்காங்க. ஐடி எப்படி படிக்கிறாங்க? கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிக்கிறாங்க. எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா, மரைன் இன்ஜினியர் இருக்காங்க. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் இருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா, பல வகையான இன்ஜினியர் துறையில ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கு பொறியியல் படிப்பு. ஸோ, அவ்வளவு வகையான பொறியியல் படிப்புகளுக்கும் இந்த செவ்வாய், புதன் தான் முதன்மை காரகத்துவமா அமைறாங்க. அதுக்கடுத்து நீங்க படிக்க போறது எந்த துறையில அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு, அவங்க படிச்சிருக்காங்களா? இல்ல ஒரு ஜாதகர் ஒரு ஜாதகர் வந்து கேட்குறாங்க. ஐயா, என்னோட மகனுக்கு வந்து நான் இன்ஜினியரிங் படிக்க வைக்கலான்னு ஆர்வமா இருக்கேன். என்ன வகையான இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாம்? கொஞ்சம் பார்த்து ஜாதகத்த பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, அப்போ நம்ம எந்த கட்டத்த ஆய்வு பண்ணணும்? எந்த மாரி கிரகங்கள ஆய்வு பண்ணணும்? இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு படிநிலையா ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அந்த ஜோதிட அனுபவம் வச்சு உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். இப்ப நம்ம என்ன சொல்லிட்டோம்? செவ்வா வந்து முதன்மை காரகத்துவம் பொறியியலுக்குன்னு சொல்லியாச்சு. அடுத்த காரகத்துவம் என்ன சொல்லியாச்சு? புதன் சொல்லியாச்சு. ஏன்னா, பொறியியல் படிப்புக்கு கணக்கு முக்கியம் தான். ஏன்னா, பொறியியல் படிப்பு படிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உள்ளுக்குள்ள கணக்கு, வழக்கு படிப்பும் இருக்கும். ஸோ, கணக்கு தெரியாம நம்ம பொறியியல் படிப்புகள், மார்க்குகள எடுக்க முடியாது. மேற்கொண்டு அந்த படிப்புகளும் முன்னேறவும் முடியாது, முடிக்கவும் முடியாது. ஸோ, கணக்குன்றது முக்கியம். 2வது ஒரு மாணவர் ஜாதகத்த கொண்டு வந்து அவர் பார்க்குறாரு. இப்போ அ இப்போ வந்து என்ட்ட வந்து ஒருத்தர் ஜாதகம் வந்து கேட்டாரு. நானே ஒரு இன்ஜினியர் தான். பேசிக்கா வந்து நானும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். நான் ஆரம்பத்தில டிப்ளமோ படிச்சேன். அதுக்கப்புறம் பிடெக் படிச்சேன். இப்ப வந்து எம்பிஏ பண்ணிட்டு இருக்கேன். என்னோட அமைப்புகள் இப்படி இருக்கு. என் கூட இருக்கிற சக மாணவன் நான் எப்படி என்னோட ஜாதகத்த ஆராய்ச்சி பண்ணனோ, அதே மாரி என் ஜாதகத்த முழுமையா நான் கண்டெடுத்த பிறகு தான், அடுத்தவங்க ஜாதகத்த நான் பார்க்க ஆரம்பிச்சேன். என்னோட கூட வேலை பார்க்கிறவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஜாதகத்த பார்க்க ஆரம்பிச்சேன். என்னோட கூட வேலை பார்க்கிற சக மாணவர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர்லயே அப்பதான் எனக்கு தெரிய வந்தது. ஒவ்வொரு சாரார் ஜாதகம் வந்து ஒரு மாரியா இருக்கும். அதாவது ஆபீஸ்ல உட்கார்ந்து பார்க்கிறவங்க ஜாதகம், அதே மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கிறவங்க ஒரு கம்பெனில வேலை பார்க்குறாங்கன்னா, அவங்களும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். ஆனா அவங்க ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை பார்க்குறாங்க. இன்னொருத்தவங்க ஃபீல்ட் ஒர்க்காவே வேலை பார்க்குறாங்க. ஃபீல்ட் ஒர்க்ன்னா என்னது? மக்கள் தொடர்பு அதிகமா உள்ள லேபரோட அதிகமா வேலை பார்க்க தொடங்குறாங்க. இரும்பு சாதனமான பொருட்கள அப்பப்ப கை வைக்க வேண்டியதா இருக்கு. அந்த மாரி பொருட்களையே பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த மாரி சாரா ஒரு இன்ஜினியர்லாம் இருக்காங்க. இன்னொரு சாரா இன்ஜினியர்னா அத பத்தி சம்மந்தமே இல்லாம ஆபீஸ் ஒர்க் அந்த வேலையே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கலாம் அதாவது அந்த மக்கள் தொடர்பு அந்த லேபருக்கு சம்பந்தமான தொடர்புகள் எந்தவிதம் இல்லாமயும், இரும்பு ஏதோ தொடாமலயும், அந்த ஆயில், கிரீஸ் எதையும் தொடாமலயும், அந்த மாரி ஒரு ஒயிட் கலர் ஜாபாவே வேல பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த வேறுபாடு ஏன் அமைஞ்சுச்சு? அடுத்து 2வது ஆரம்பத்துல இருந்தே ஆபீஸ் ஒர்க் பார்க்கிறவங்களும், ஓரளவு ஒரு 10, 15 வருஷம் ஃபீல்ட் ஒர்க் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஆபீஸ் ஒர்க் பார்க்கிறவங்க, அந்த வேறுபாடு ஒண்ணு அமைஞ்சுச்சு. 3வது அதே ஆபீஸ்ல பெர்மனன்ட் ஸ்டாஃபாவும் வேல பார்க்குறாங்க. பெர்மனன்ட் ஸ்டாஃப் இல்லாம டெம்பரரி ஸ்டாஃபாவும் வேல பார்க்குறாங்க. ஆனா அவங்களும் இன்ஜினியர் தான். அது எப்படி எனக்கு தெரியும்? அது ஒரு ஜாதக அமைப்பு இல்லாம அப்ப இதே மாரி தான ஒவ்வொரு துறையிலும், ஒவ்வொரு கம்பெனிலயும் வேலை பார்க்கிறவங்க, இந்த மாரி படிச்சவங்க, அதே மாரி படிச்சுட்டு வேலைக்கு போகாதவங்க ஜாதக அமைப்புகளும் இருக்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு ஆராய்ச்சிய நான் பண்ண ஆரம்பிச்சேன் கிட்டத்தட்ட. இந்த ஆராய்ச்சி முடிவுகள்ல எனக்கு ஓரளவு 1, 2 முடிவுகள்ல எனக்கு தெரிய ஆரம்பிச்சுச்சு. அத உங்ககிட்ட நான் இப்ப ஷேர் பண்ண போறேன். பகிர போறேன். முதல்ல இந்த உதாரண ஜாதகம் 1ன்னு போட்டிருப்பாங்க பாருங்க அத. எல்லாரும் தெரிஞ்சுச்சுனா உதாரண ஜாதகம் 1ன்னு பாருங்க. உதாரண ஜாதகம் 1ல வந்து அவங்க பிறந்த தேதி தப்பா போட்டிருக்காங்க ஆக்சுவலா. நான் குடுத்தது 16/1 ஓகே பரவால்ல நான் சொல்றேன். அதே ஜாதக கட்டம் தான். அந்த ஜாதக கட்டத்துல வந்து ராசி மட்டும் எனக்கு விருச்சிக ராசி. ஓகேவா? மத்தபடி அந்த ஜாதக கட்டத்துல இருக்கிற ராசி அமைப்புகள் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. ஓகேவா? இது என்னோட ஜாதகம் தான். நான் என்னோட ஜாதகத்த உங்களுக்கு விளக்கிர்றேன். அப்பதான் அடுத்து உங்களுக்கு புரியும். இந்த செவ்வா வந்து எந்த வகையா இந்த பொறியியல் படிப்புக்கு ஒவ்வொரு ஜாதக கட்டத்திலயும் சேருதுன்னு வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜாதகத்துல பாருங்க. மேச லக்னம், மேச லக்னம், விருச்சிக ராசி எனக்கு. இந்த மேச லக்னம், விருச்சிக ராசியா இருந்து
முதல் வகையா இந்த செவ்வாய் வந்து இந்த என்ட்ரிக்குள்ள வராரு. பொறியியல் படிப்புக்குள்ள வராரு. ராசி, லக்னம் ஏதா ஒரு வகையில அவரு செவ்வாயோட காரகத்துக்குள்ள உள்ள வராரு. ஒரு பொறியியல் படிப்பு ஒரு மாணவர் படிச்சதுக்காக காரணத்தோட சொல்றேன். 2வது நான் படிச்சது மெக்கானிக்கல் இன்ஜினியர். அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்னன்னா 10ஆம் அதிபதி எனக்கு சனி. அந்த 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. அதுவும் போல அவரு ஒரு குருவோட பார்வையில இருக்காரு. 2வது வந்துருச்சுங்களா மெக்கானிக்கல் இன்ஜினியர். 3வது பாருங்க, புதன் அவரோட நட்பு வீட்ல 10ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. இந்த 3 கனெக்ட் பண்ணி நீங்க பாருங்க. ஒரு பொறியியல் படிப்பு மாணவர் 10ஆம் இடத்துல புதனும் வலுவா இருக்காரு. ஆக்சுவலா அந்த சூரியன் வந்து மேல இருக்கும். சுக்கிரன் வந்து மேல இருக்கும். இந்த ஜாதகத்துல கொஞ்சம் மாறுபாடு இருக்கு. சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கும். புதன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கும். கூடவே வந்து சூரியனும் சேர்ந்து இருப்பார். இந்த சூரியன் யாருன்னா, இந்த லக்னத்தோட பஞ்சமாதிபதி 5ம் குரியவர். அவர் வந்து கூட சேர்ந்து இருப்பார். லக்ன யோகரோட அவர் சேர்ந்து இருப்பார். இந்த லக்னத்துக்கு அவர் அவயோகரா இருந்தாலும், இந்த அமைப்புல அவர் 10ஆம் இடத்துல பெரிய கேந்திரத்துல உட்கார்ந்து, அவர் ஒரு வலுவான அமைப்புல, அதுவும் போல அவரோட மிகவும் நட்பு வீடான மகரத்துல உட்கார்ந்திருக்கார். அப்போ புதனும் கிட்டத்தட்ட ஓரளவு நல்ல வலுவோட ஒரு 50% 60% வலுவோட இருக்கார். செவ்வாயும் நீங்க பார்த்தீங்கன்னா, தன்னோட லக்னத்துக்கு லக்னாதிபதி தன்னோட லக்னத்துல 8ல மறைஞ்சாலும், கிட்டத்தட்ட குருவோட பார்வையில இருப்பார். செவ்வாயும் ஒரு வலுவு படைச்சிருச்சு. 3வது நீங்க சனி ஏன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுத்ததுக்கு காரணம் என்னன்னு நீங்க கேட்கலாம்னா, இந்த குரு அந்த லக்னத்துல இந்த டிகிரில பார்த்தீங்கன்னா, மீனத்துல 27 டிகிரி, 28 டிகிரி 29 டிகிரில இருப்பார். இங்க சனி பார்த்தீங்கன்னா 2 டிகிரி, 3 டிகிரில இருப்பார். கிட்டத்தட்ட நீங்க பார்த்தீங்கன்னா, குருவோட பார்வை அந்த 10 டிகிரிக்குள்ள இந்த சனிய பார்ப்பாரு. சனியும் தன்னோட சம வீடான தனுசுல உட்கார்ந்து, இயற்கை சுபரான குருவோட பார்வையில உட்கார்ந்திருப்பார். சரியா? நான் எடுத்தோனே ஏன் பிடெக் படிக்கல? ஏன் நான் டிப்ளோமா படிச்சேன்? காரணம், என்னோட தசா இருப்பு பார்த்தீங்கன்னா, 10 வருடம் 10 1/2 வருடம் புதன் திசை. அடுத்து கேது திசை. புதன் வந்து என்னதான் எனக்கு லக்கணப்படி அதாவது நல்லது பண்ணாலும், அவருக்கு லக்னத்துக்கு வச்சு பார்க்கும்போது ஒரு அவயோகர் தான். ஏன்னா செவ்வாய்க்கும் மேச லக்னத்துக்கு வரக்கூடாத திசைன்னு பார்த்தீங்கன்னா, புதன் திசை. ஏன்னா அவர் தான் முழுக்க முழுக்க 6க்குடையவர் அந்த வேலைகள செய்வார். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து புதன் திசையில அடுத்து எனக்கு புதன் 10 1/2 வருடம் நான் வீட்ல ஏழ்மையில இருந்தாலும், வறுமையில இருந்தாலும், முதல் 10 வருடம் எனக்கு அந்த வறுமைகள் தெரியவில்லை. ஏன் என்று சொல்கிறேன். அந்த புதன் செஞ்ச எனக்கு நல்லது என்னன்னு கேட்கிறேன் கேளுங்க. படிக்கிறதுக்கு எங்க வீட்ல பஞ்சம் வறுமையில இருந்தாலும், நான் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல நான் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி, அந்த ஸ்கூல்ல எனக்கு நல் மதிப்பு கிடைச்சு, அந்த ஸ்கூல்ல எனக்கு ஃப்ரீயா 1லிருந்து 5ஆம் கிளாஸ் வரையும் எனக்கு ஃப்ரீயா படிக்க வச்சாங்க. நான் ஒண்ணுமே செலவு செய்யவே இல்ல. எனக்கு சீருடையிலிருந்து எல்லாமே குடுத்தது. புக்கு, கிக்கு, ஸ்கூல் பேக்ல இருந்து எல்லாமே செலவு செஞ்சது அந்த ஸ்கூல் தான். எனக்கு புதன் எனக்கு கெட்டது செய்யவில்லை. ஏன்னா, அவர் 10ஆம் இடத்துல பஞ்சமாதிபதியோட சேர்ந்து உட்கார்ந்து இருந்தார் அந்த நேரத்துல. அடுத்து வந்த கேது திசை முழுக்க முழுக்க புதனாகவே செயல்பட்டார். ஏன்னா, ராகு கேதுக்கள் அந்த வீட்ல எந்த வீட்ல அமர்ந்திருக்காங்களோ, அந்த வீட்டு அதிபதியாவே செயல்படுவான்ற காரணத்துக்காக 5ஆம் கிளாஸ்ல இருந்து நான் 12ஆம் கிளாஸ் வரையும் நான் ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூலில் படித்தேன். அதுவரையும் நான் புதன் புதன் திசையில வரைக்கும் படிச்சது வந்து ஒரு ஹைஃபை ஸ்கூல்ல படிச்சேன் நானு. அடுத்து அவங்க கட்ட முடியாதுன்றதுனால, அந்த ஸ்கூல் மூடப்பட்ட காரணத்தினால என்ன ஆகி போட்டேன், டைரக்ட்டா அங்க இருந்து நான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல சேரப்பட்டேன். அதனால நான் கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல சேர்ந்தாலும் எனக்கு படிப்புல பஞ்சம் கிடையாது. படிப்பு நான் நல்லா தான் படிச்சேன். 10த்ல நல்ல மார்க் வாங்கினேன். 11த், 12த்ல என்னால படிக்க முடியல. அட்டமச்சனி நடந்த காரணத்தால் அந்த காலகட்டங்களில் என்னால சரியாக குடும்பத்தில் பலவித பிரச்சனைகள் ஓடுகின்ற காரணத்தினால, என்னால சரியாக படிப்பில் எனக்கு கவனம் செலுத்த முடியவில்லை. ஆனால் 10ஆம் கிளாஸில் நான் நன்றாக படித்தேன். 10ஆம் கிளாஸில் நான் கிட்டத்தட்ட ஸ்கூலில் 2ஆம் மதிப்பெண் ஸ்கூலுக்கு 2ஆம் மதிப்பெண் வாங்கினேன். 465 மார்க். ஏன் இந்த மார்க் நான் சொல்றேன்னா, அந்த 10ஆம் வகுப்பு நான் +2 படிக்கும்போது, நான் கணக்கில் 100 மார்க் வாங்கினேன். எனக்கு புதன் எவ்வளவு வலுவாக இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் போல எனக்கு அதாவது செவ்வாயின்றபோது மருத்துவம்ன்னும்போது உயிரியல் வருமா? அறிவியல் வருமா? அந்த அறிவியல் நான் கிட்டத்தட்ட 95 மார்க் வாங்கியிருந்தேன். எனக்கு இயற்கையாகவே செவ்வாயும், புதனும் வலுவாகவே இருந்தது. அப்படி இருந்தும் நான் டிப்ளோமா படிக்கிறதுக்கு காரணம் எனக்கூட அவயோக திசைகள். சுக்கிர திசை வரை எனக்கு அவயோக திசை இருந்தது. அந்த சுக்கிர திசையிலும் நான் டிப்ளோமா முடித்து, நான் கிட்டத்தட்ட 15 வருடங்கள் இந்த சுக்கிர திசைன்னு வச்சுக்கோங்க. அந்த 13 வருஷம் அங்கிட்டு நான் டிப்ளோமா படிச்சது. அடுத்து ஒரு 15 வருஷம். கிட்டத்தட்ட அந்த 18 வருடங்கள் நானு
டிப்ளோமா குவாலிஃபிகேஷன் வச்சு தான் நான் கம்பெனில கேம்பஸ் இன்டர்வியூல ஜாயின் பண்ணேன். முழுக்க, முழுக்க நான் வேலை பார்த்தேன். அந்த 18வது வயசுல இருந்து புதன் புத்தி, சுக்கிர திசை புதன் புத்தி வரும்போது, எனக்கு ஒரு உயர்வு கிடைத்தது. என்ன உயர்வு என்று கிடைத்தால், அப்போதான் எனக்கு அடுத்த திசை சூரிய திசை வரும்போதுன்னு எனக்கு கால்குலேட் பண்ணேன். அந்த சூரிய திசை வர்றதுக்காக என்ன பண்ணுச்சு, புதன் புத்தியில தான் என்ன பண்ணேன், நான் ஜோதிடம் கற்க ஆரம்பிச்சேன். அப்ப அது ஜோதிடர் வரும்போது நான் அத வச்சு கால்குலேட் பண்ணது என்னன்னா, அடுத்து வரும்போது நான் சூரிய திசையில இருந்து எனக்கு நல்வாழ்வு ஸ்டார்ட் ஆகணுன்றதுக்காக, நான் புதன் புத்தியில் சுக்கிர திசை புதன் புத்தியில கரஸ்பாண்டிங் கோர்ஸ்ல ஒரு மிகப்பெரிய இந்தியாவிலேயே மிகப்பெரிய காலேஜ்ல 2வது, 3வது காலேஜ்ல நான் மறுபடியும் இன்ஜினியரிங் படித்தேன். இன்று 2025 டிசம்பரில் நான் முழுவதுமாக அந்த டிகிரி இன்ஜினியரிங் கோர்ஸை முடித்து விட்டேன். இப்ப எனக்கு சூரிய திசை ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கு. சூரிய திசை சந்திர புத்தி நடந்து கொண்டு சூரிய திசை சந்திர புத்தியில் எனக்கு இப்பொழுது சூரியன் என்றால் ஆளுமை, சூரியன் என்றால் உயர் பதவி, சூரியன் என்றால் உயர்ந்த மனிதர்களின் தொடர்பு, சூரியன் என்றால் பெரிய மனிதர்களின் தொடர்பு அப்படின்ற கால்குலேஷன்னால என்ன ஆயிப்போச்சு, நானு கம்பெனில எனக்கு அதுவரை நான் கம்பெனியில் சனியின் தொடர்பில் இருந்தபோது ஏன்னா என்னோட அவயவர்கள் திசை நடந்தனால, இந்த சனியோட தொடர்பில், மக்கள் தொடர்பில் ஃபீல்டு ஒர்க்கில் இருந்த நான், என்னோட யோகமான திசை ஆரம்பிச்ச காரணத்துல இருந்து என்ன ஆயிப்போச்சு, அந்த சூரிய திசை என்னோட பஞ்சமாதிபதி திசை என்று ஆரம்பிச்ச காரணம் என்ன ஆயிப்போச்சு, எனக்கு டைரக்ட்டா புரமோஷன் குடுத்து, அந்த ஃபீல்டு ஒர்க்ல இருந்து எடுத்து என்னைய கூட்டு ஆஃபீஸ்ல உட்கார வச்சாங்க. உயர் பதவி குடுத்து உட்கார வச்சாங்க. அந்த ஃபீல்டு ஒர்க்லேருந்து நான் ஆஃபீஸ் ஒர்க் உட்காந்தனால, எனக்கு உயர்ந்த மனிதர்களோட தொடர்புகள், பல தொடர்புகள் கிடைத்தது. 2வது எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு ஆர்வம் கிடைச்சுன்னா, பிசினஸ் அதாவது மாஸ்டர்ஸ் ஆஃப் பிசினஸ் எம்பிஏ படிக்கிறதுக்கான பிசினஸ் விஷயமா படிக்கிறதுக்கு எனக்கு ஆர்வமும் கிடைத்து விட்டது. இப்போ என்னோட ஜாதகத்துல உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். செவ்வாய் எவ்வளவு வலுவா இருக்கு, புதன் ஏன் வலுவா இருக்கு, புதனோட சேர்ந்து சூரியனும் எப்படி வேலை செஞ்சுச்சு, சனி எவ்வளவு தூரம் வேலை பார்த்துச்சு, சனி ஏன் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தேவைப்பட்டேன், அதனால எல்லா கணக்கும் ஓரளவு தேவைப்பட்டுச்சு. இதே மாரி நீங்க ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்க்கும்போது, நீங்க இன்ஜினியரிங் ஒரு ஜாதகர் வராரு, இன்ஜினியரிங் படிச்சதும் ஒருத்தவங்க உங்கட்ட சொல்றாரு, "நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கியா?" என்னோட ஜாதகத்துல இருக்கும்போது, ஒரு ஜாதகத்த நீங்க பார்க்குறீங்க. ஏதாவது ஒரு ஜாதகத்துல உங்க கட்டத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு 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 சந்தேகம் வர மாரி இருந்துச்சுன்னா, அவரு இன்ஜினியரிங் படிச்சிருக்காரான்னு சொல்லியிருக்காருன்னா, அப்ப அந்த நேரத்துல நீங்க அந்த ஜாதக கட்டத்துல ஒரு செவ்வாயோட தொடர்பு எப்படி இருக்கு? புதனோட தொடர்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுபோல அவர் எந்த தொடர்புல எடுத்து படிச்சிருக்காருன்னு கேளுங்க. அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்காரா? இல்ல சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்காரா? இல்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிச்சிருக்காரான்னு கேளுங்க. அத கால்குலேஷன் பண்ணி இந்த மேட்ரிக்ஸ் பண்ணி, அதாவது இந்த விகிதாசாரத்த வச்சு ஓரளவு நீங்க கணக்கிட முடியும். 2வது என்னன்னா, இதே ஜாதகம் உங்களுக்கு உதாரண ஜாதகம் 2வது ஜாதகம் பாருங்க. உங்களுக்கு நான் அதுல பாருங்க. உதாரண ஜாதகம் 2வது ஜாதகத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ம். இவரு வந்து என்னோட சக நண்பர் தான். இவர் கம்பெனில ஜாயின் பண்ணதுலருந்து இன்ன வரையும் அவர் ஒன்லி ஃபீல்ட் வொர்க்ல மட்டும் தான் இருக்கிறார். இவருக்கு நீங்க பாருங்க, இவரும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். இவரும் டிப்ளோமா முடிச்சாரு. இவரும் டிகிரி முடிச்சாரு. எப்படி? அவரு டிப்ளோமா முடிச்சு தான் கம்பெனில ஜாயின் பண்ணார். ஆனா டிகிரில வந்து பின்னாடி வந்து நான் எப்படி படிச்சேனோ அதே மாரி படித்தார். பட் அவர் இன்னும் ஃபீல்டு ஒர்க்லயே இருக்கார். காரணம் 2வது ஃபீல்டு ஒர்க்ல காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, அவருக்கு வந்து இப்போ ஆ அ என்ன பேச நடக்குது? ஒரு நிமிஷம். ம். அவரு புதன் புதன் ஈர்ப்புல தான் பிறந்திருக்காரு. கிட்டத்தட்ட அவரும் மேஷ ராசி. ஓகேவா? அவர் லக்னம் வந்து ஆ இந்த லக்னம். மேஷ சாரி விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். அவருக்கும் அந்த ஆரம்பத்துல இருந்தே அந்த செவ்வாவோட தொடர்பு வந்துருச்சு. ஓகேவா? அந்த செவ்வாவும் பார்த்தீங்கன்னா நீங்க 6, 10 அதாவது வேலைன்னு பார்க்கும்போது 6, 10 10ஆம் இடம்ன்றம்போது சொந்த தொழில்னு வரும். 6ஆம் இடத்துன்றம்போது அடிமை தொழில் வேலையில வரும். நாங்க எல்லாருமே பார்க்கிறது அடிமை தொழில் வேல தான். ஓகேவா? ஸோ அடிமை தொழில் வேலைன்றும்போது அந்த 6ஆம் இடத்து தொழில் வரும்போது அந்த செவ்வா 12ஆம் இடத்துலருந்து உட்கார்ந்து 6ஆம் இடத்த பார்க்குறாரு. 2வது பார்த்தீங்கன்னா, செவ்வாவுக்கு அந்த லக்னத்துக்கு கிடைத்திருக்க சுப தொடர்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் உட்கார்ந்திருக்கு. அவருக்கு பிடித்த நண்பரான சந்திரன் உட்கார்ந்திருக்கார். 3வது பார்த்தீங்கன்னா, குரு, புதனும் வந்து இந்த வீட்ல உட்கார்ந்திருக்காரு. தனுசு வீட்ல உட்கார்ந்து குரு அங்கருந்து பார்க்குறாரு. குருவும் கிட்டத்தட்ட டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 டிகிரிக்குள்ள புதன பார்ப்பார். 2வது இவர் மெக்கானிக்கல் படித்த காரணமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் படித்த காரணமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனியும் சேர்ந்து குரு வீட்ல உட்கார்ந்திருப்பார்.
இவங்க 2 பேருக்குமே கிடைத்த இந்த சுப தொடர்புகள்னால, அதுவும் போல புதனும், சனியும் சேர்ந்து இருக்கிறனால, இவர் வந்து ஓரளவு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சாரு. ஆனா, இவருக்கு புதன் வந்து சனியோட சேர்ந்து கொஞ்சம் அந்த வலு குறைஞ்சனால என்ன ஆகி போயிட்டாரு, அவரால அந்த ஆஃபீஸ் ஒர்க்னால அந்த கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் கொஞ்சம் இல்லாதனால, அவருக்கு ஃபீல்ட் ஒர்க்லயே இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவரு இன்னும் அவரால ஆஃபீஸ் ஒர்க் செய்யறதுக்கு அந்த மாரி தகுதிகள் அவரால ஆரம்பிக்கல. கம்பெனி அவருக்கு ஷிஃப்ட் பண்ணவும் இல்ல. 2வது என்னன்னா, இப்ப தான் அவருக்கு அவரோட யோக திசைகள் ஆரம்பித்திருக்கு. இப்பதான் சூரிய தசை ஆரம்பிச்சிருக்கு. ஆனா சூரியனும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஆகாத சனியோட சேர்ந்து பாவப்பட்டுப்பட்டு இருக்கிறனால என்ன ஆகி போச்சு, அந்த சூரியனோட முழு திறமைய அவரால வெளிக்கொண்டு வர முடியல. அதனால தான் அவரால கொண்டு வர முடியல. 2வது ஒரு வகையில அவர் சனி, சூரியன் காரகத்துவங்கள வச்சு பார்க்கும்போது, சனி, சூரியனோடு சேர்ந்து சூரியன் பாவப்பட்டு இருந்தாலும், அவரது சூரியன் தான் வந்து இந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி. ஸோ டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து இந்த சனியும், அந்த புதனும் 10ஆம் அதிபதியோட தொடர்பு கொண்டு இருக்க காரணத்தினால என்ன ஆகி போச்சு, அவங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தொடர்புகள் அவங்களுக்கு டைரக்ட்டாவே வந்துருச்சு. இதுதான் 2வது ஜாதகத்துக்கான இது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3வது ஜாதகத்த பாருங்க. இந்த 3வது ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, அ அவரோட 3வது ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, ம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆ இந்த 3வது ஜாதகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் இவர் படிச்சிருக்காரு. ஓகேவா? அதுக்கான காரணத்த என்னன்னு சொல்றேன். ஆனா இவருக்கு சுத்தமாக இந்த தொழிலில் வேலை பார்க்கறதுக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவர் ஆரம்பத்துல இருந்தே இந்த தொழில்ல இருக்கிறது வந்து, அவருக்கு வந்து அவர் குடும்பத்திலயும் பிரச்சனை. ஆனா, அவரு ஒரு வலுக்கட்டாயமாக அவர் குடும்பத்துல வேலை பார்க்கணுன்ற காரணத்துக்காக அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. 2வது இந்த கட்டத்துல வேலை பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க செவ்வாயும், புதனும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த அ யாரோட இந்த சந்திரனோட அதாவது சாரத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்க சாரமா இல்ல. சனியோட துறையில சனியோட வலுவா இருந்தனால, அவருக்கு மெக்கானிக் துறை ஏற்பட்டது. 2வது செவ்வாய், புதனும் சேர்ந்து அந்த மெக்கானிக்கல் துறை ஃபீல்ட அவருக்கு இழுத்து விட்டுருக்கு. ஆனாலும் இவர் இந்த மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல சக்சஸ் ஆன ஆளு கிடையாது. அதனால தான் இந்த ஜாதகத்த ஒரு உதாரண ஜாதகமா எடுத்து வச்சு, இவரும் மெக்கானிக்கல் ஃபீல்ட் தான் படிச்சிருக்காரு. டிப்ளோமா ஃபீல்டு. ஆனா இவரு இன்னும் சக்சஸ் ஆகவே இல்ல. இவரு கிட்டத்தட்ட கம்பெனிக்காக ஒரு 18, 19 வருஷம் உழைச்சிருக்காரு. ஆனா இன்னும் அவரு அந்த நாங்க அடைந்த அந்த உயர் பதவிய அவர் இன்னும் அடையவே இல்ல. அவர அடையறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் உழைக்க வேண்டியிருக்கு. அதனால இவர் டிப்ளமோ படிச்சிருந்தாலும், அவருக்கு அந்த மாரி அமைப்புகள் அவர் அமையவே இல்ல. இதோட இந்த ஜாதகத்த முடிச்சுக்கிறேன். அந்த 4வது ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, ம். இந்த ஜாதகத்தும் பார்த்தீங்கன்னா, அந்த 2வது ஜாதகம் மாரி உதாரண ஜாதகம் மாரி தான். அதே மாரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஜாதகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, 4வது ஜாதகம். ஒரு நிமிஷம். டிசம்பர் செப்டம்பர் 14 போட்டுருக்காங்க. சாரி. இந்த கட்டங்கள் கொஞ்சம் தவறா அமைஞ்சிருக்கு. கோச்சுக்கிறாய்ங்க. தப்பா எடுத்துக்கிறாய்ங்க. இவங்க செப்டம்பர் 14 எனக்கு வந்து டிசம்பர் 14ன்னு போடணும். இவங்க செப்டம்பர் 14ன்னு சொல்லி போட்டுருக்காங்க கட்டங்கள். கொஞ்சம் மன்னிக்கணும். அதனால நான் அங்க கட்டங்கள நானே வாசிக்கிறேன் உங்களுக்கு. அந்த உதாரண ஜாதகம் 4வது ஜாதகத்துக்கு என்னன்னா, பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 14, 1993 6:15 AM தூத்துக்குடியில பிறந்த இந்த நபர். இவர் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஆஃபீஸ் ஒர்க் அதாவது கம்பெனில எப்ப வந்து ஜாயின் பண்ணாரோ, அப்போ முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர்லயே உட்கார்ந்திருக்காரு. ஆனா, அதே எங்க கம்பெனில முழுக்க முழுக்க ஒயிட் கலர் ஜாப் பார்க்க வேண்டியவர். பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல செவ்வாயும், சந்திரனும் முழுக்க முழுக்க சூப்பரா, அழகா குருவோட வீட்ல உட்கார்ந்திருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா, புதன் லக்னத்திலேயே உட்கார்ந்து அ லக்னத்தில உட்கார்ந்திருந்தாலும், அதாவது விருச்சிக லக்னமா இருந்தாலும், புதன் அங்கேயே 1ஆம் இடத்துல உட்கார்ந்து திக்பலமா அமைஞ்சிருக்காரு. அதுவும் போல சனி பார்த்தீங்கன்னா,
லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்து தன்னோட 7ஆம் பார்வையா 10ஆம் இடத்த பார்க்குறாரு. இந்த 3 கனெக்டிவிட்டிய நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, சனியும், செவ்வாயும், புதனும் 3 பேருமே வந்து இந்த ஜாதகத்துல நல்ல வலுவா இருக்கிற காரணத்துக்கால இவங்களும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஜாயின் பண்ணாங்க. இப்படிதான் இந்த மெக்கானிக்கல் இந்த ஜாதகங்களும் பொதுவா இப்படி இருக்கிறதுன்னு நான் கேள்விப்பட்டேன். இதுவே பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரோ, ஒரு ஐடி ஃபீல்டு ஜாதகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, புதனுக்கு கிட்ட இருக்க அந்த அமைப்புகள் பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கு கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கும். இப்போ இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, சனி தொடர்புக்கு வருவார். ஆனா நீங்க ஐடி ஃபீல்டு இந்த மாரி கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஜாதகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒன்லி செவ்வாயும், புதனும் நல்லா இருக்கும். அதாவது 10ஆம் இடத்தோட அதிக தொடர்போட கொண்டிருக்கும் இந்த செவ்வாயும், புதனும். அதாவது கிட்டத்தட்ட செவ்வாய்க்கு கிடைத்திருக்க எவ்வளவு சுபவலுகள் இருக்கோ, அதே அமைப்பு தான் இந்த புதனுக்கும் அதோட அமைப்புகள் இருக்கு. ஏன்னா செவ்வாயும், புதனும் தான். ஏன்னா செவ்வாய விட புதன் ஒரு படி மேலேயே இருக்கும். ஏன்னா கணக்கு, வழக்கு, கம்ப்யூட்டர் இந்த மாரி வழக்கு அந்த மாரி ஒரு காரகத்துவங்களுக்கு உரிய உரிய அதிபதி வந்து புதன் தான். ஸோ புதன் எவ்வளவு வலுவா இருக்காரோ, அவர் வந்து அந்த கம்ப்யூட்டர் துறையில அவர் இருக்கும். அந்த கணக்கு வழக்குகள் பார்க்கறதுக்கும் வித்தியாசமும் இருக்கும். அப்போ புதனும், செவ்வாய் சேர்ந்தவங்க எல்லாருமே கம்ப்யூட்டர் இன்ஜினியர் எல்லாமே ஐடி ஃபீல்டு தான் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணங்கள், காரகத்தாவும் இருக்கு. இப்போ எல்லாருமே இப்ப நான் படிச்சவங்க செவ்வாய், சனி, பு அ புதன் எல்லாமே படித்தவர்கள் எல்லாருமே அதாவது கிரகங்கள் வலுவா இருக்கிற எல்லாருமே மெக்கானிக்கல் படிச்சிருக்காங்களா? அப்ப மெக்கானிக்கல் படிச்சவங்க எல்லாருமே வந்து வாழ்க்கையில நல்லா இருக்காங்களா? எல்லாருமே வாழ்க்கையில படிச்சவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி வராது. அதுக்கு என்னன்னா, எடுத்தோனே நான் சொன்ன மாரி, கிரகங்களின் காரகத்துவங்கள் மூலமாக அவங்களுக்கு தொழில்களும், எண்ணங்களும் அமைஞ்சாலும், அதுக்கேத்த மாரி படிச்சாலும், அவங்களோட லக்னாதிபதின்ற ஒருத்தவரு எவ்வளவு வலுவா இருக்காரோ, அந்த லக்னாதிபதி எவ்வளவு வலுவா இருக்காரோ, அதுக்கேத்த மாரி தான் அவங்களுக்கு அந்த நற்பலன்கள் போய் சேரும். இப்போ சப்போஸ் எல்லா அமைப்புகளும் கிரகங்களுக்கு 3 கிரகங்களும் நல்லா இருந்தாலும், இப்ப நான் மேச லக்னம், விருச்சிக லக்னமா சொல்லிட்டு இருக்கிறனால உங்களுக்கு அப்படி குழப்பமா இருக்கும். இதுவே மேச லக்னம், விருச்சிக லக்னம் இல்லாமலே செவ்வாய் வந்து வலுவாவும், புதனும், சனியும் வலுவா இருந்தாலும், அவரோட லக்னாதிபதி வலுவா இல்லாம இருந்துட்டாருன்னா வலுவா இருந்தாருன்னா, இந்த கிரகங்கள் குடுக்கக்கூடிய எவ்வளோ பலன்கள் இருந்தாலும், அத வாங்குறதுக்கு அந்த லக்னமும், லக்னாதிபதியும் அது பாவத்துவம் அதாவது பாவங்கள் ஒரு பாவ தொடர்போட இருந்துச்சுன்னா, அந்த அமைப்புகள் அவங்களுக்கு போய் சேராது. இது ஒரு அமைப்பு. 2வது என்னன்னா, எவ்வளவுதான் உங்க லக்னம், லக்னாதிபதி வலுவா இருக்காங்க, கிரகங்களும் எல்லாமே வலுவா இருந்தாலும், தசாபுத்திகள் யோகமான லக்னத்திற்கு யோகமான தசாபுத்திகள் வரவே இல்லை என்றால், அந்த அமைப்புகள் அவங்களுக்கு போய் சேராது. இதுவே நீங்க ஆ கன்னி லக்னமா இருக்கட்டும், உங்களுக்கு மிதுன லக்னமா இருக்கட்டும், இந்த 2 லக்னத்தில பிறந்தவங்களுக்கும் செவ்வாயும், புதனும், சனியும் நல்லா இருந்தும், செவ்வாய் திசையே வந்தாலும், அவங்களால அந்த துறையில சிறப்பாக செயல்பட முடியாது. இதுதான் எதார்த்தமான உண்மை. ஏன்னா, லக்னத்திற்கு அவயோகரான செவ்வாய் திசை செவ்வாய் அதுவரையும் யோகங்கள் செஞ்சுக்கிட்டாலும், செவ்வாய் திசைன்னு வரும்போது, அவங்களுக்கு அந்த அந்த சுப தொடர்புகள் அதாவது அந்த லக்ன அவயோக திசைன்னு வரும்போது, அவங்களுக்கு அந்த துறையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நடைமுறை சிக்கல்கள அந்த துறையில குடுக்க ஆரம்பிக்கும். இல்லன்னா 6ஆம் அதிபதின்றனால உள்ள தொழில் போட்டிகள் ஆரம்பிக்கலாம். இல்ல கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம். இல்ல கடன் தொல்லைகள் ஏற்படலாம். இல்ல நோய்வாய் ஏற்படலாம். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் குடுத்து, அந்த செய்கின்ற தொழிலில் சிக்கல்களை ஏற்படுத்தும். இதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, டாபிக்ல வந்துருவோம். நம்ம இடையில வேற டாபிக் போயிட்டோம். அடுத்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் நம்ம சொன்னோம். செவ்வாயும், புதனும் ஏன்னா செவ்வாய்ன்றவர் இன்ஜினியரிங் துறைக்கு ஒரு முதன்மையானவர். அடுத்து அந்த துறையில இப்ப கம்ப்யூட்டர்ன்றும்போது கம்ப்யூட்டர், கணக்கு, வழக்கு இந்த மாரி கலக்கும்போது உங்களுக்கு புதன் இருக்கு. அப்போ செவ்வாய்க்கு ஈக்குவலா கிட்டத்தட்ட புதனும் ஓரளவு ஈக்குவலா அந்த வலுவான இருக்கும்போது தான், அந்த செவ்வாய், புதன் காம்பினேஷன்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிப்பாங்க. ஏன் சொல்றேன்னா, என் மனைவியும் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான். அதனால என் மனைவியோட ஜாதகத்த நான் பகிர முடியல, வருந்துகிறேன். ஆனா அவங்களுக்கும் புதன் வலுவாகத்தான் இருக்கிறது. செவ்வாயும் வலுவாகத்தான் இருக்கிறது. மித்த கிரகங்கள்லாம் ஓரளவு வலு குறைந்து தான் இருக்காங்க. அவங்களும் கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சவங்க தான். ஸோ அந்த காரணத்துக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். செவ்வாயும், புதனும் ஓரளவு கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கும். ஆனா புதன் ஒரு படி மேல இருக்கும். அடுத்து நீங்க சிவில் இன்ஜினியர். சிவில் இன்ஜினியர் என்ன பண்ணும்? சிவில்ல பார்த்தீங்கன்னா, அதே அமைப்புகள் இருக்கும். செவ்வாய், புதனும். அதுல செவ்வாயோட வலு கொஞ்சம் ஓங்கி இருக்கும். அப்போ செவ்வாயோட வலு ஓங்கி இருக்கும்போது தான் ஏன்னா செவ்வாய் தான் பூமிக்காரகன், மண் மண் மண்காரகன் அவன் தான். அதே மாரி இருக்கும். இடையில சனியோட தொடர்புகளும் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா, நம்ம யூஸ் பண்ற கம்பிகள், 2வது மக்கள் தொடர்பு இருக்கும். ஏன்னா லேபர்கள வச்சு வேலை வாங்குறதுனாலே சனியோட தொடர்புகள் கண்டிப்பாக வேணும். சனியோட தொடர்புகள் எங்கெங்க இருக்கோ, அங்கலாம் அவங்க மக்கள்கள, வேலையாட்கள வச்சு வேலைங்கிற மாரி தான் ஃபீல்டு ஒர்க்கா தான் அமையும். அதனால தான் சொல்றேன். சனியும், புதனும், செவ்வாயும்
அதுல செவ்வாயோட வலு ஓரளவு ஓங்கி இருக்கும்போதும், சனியோட வலுவும் ஓரளவு ஓங்கி இருக்கும்போது, புதனோட வலு கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது, அவங்க சிவில் இன்ஜினியரா இருப்பாங்க. இதுவே சிவில் இன்ஜினியர் ஆபீஸ்ல அவங்க ஆபீஸ் ஒர்க்கா பார்க்கும்போது, அந்த விகிதாச்சாரங்கள் நம்ம சொன்ன மாரி இந்த புதனுக்கும், சனிக்கும் சனியோட விகிதம் கொஞ்சம் குறையா இருக்கும், கம்மியா இருக்கும். புதனோட விகிதம் கொஞ்சம் கூட இருக்கும். அந்த கால்குலேஷன்ல கொஞ்சம் ஒரு விகிதாச்சாரத்துல வச்சு நீங்க ஓரளவு மேட்ச் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம். இவரு என்ன படிப்பாருன்னு யாராவது வந்து கேட்கறாங்கன்னா, இவரு சிவில் இன்ஜினியர் படிப்பாரும்மா, இவருக்கு இந்த மாரி அமைப்புகள் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லி புரிய வைக்கலாம். இந்த மாரி ஜாதக அமைப்புகள் நான் பார்த்திருக்கேன். ஏன்னா, எனக்கு ஒரு வேலை பளுனால கிட்டத்தட்ட அந்த ஜாதக பதிவுகள என்னால பகிர முடியல. பின்னாடி வாய்ப்பு இருக்கும்போது என்னோட ஜோதிட ஆராய்ச்சி முடிவுகள நான் ஒரு ஒரு கட்டுரையா மாரி எழுதி, ஒரு முடிவுகளா உங்களுக்கு நான் கண்டிப்பா நான் ஒரு ஒரு அமைப்பா ஒரு பிடிஎஃப் மாரி பண்ணி உங்களுக்கு நான் குரூப்லயோ, இல்ல நான் ஸ்ரீஹரி ஜோதி வித்யாலயத்துல நான் பகிர்வேன். நான் ஆராய்ச்சியில என்னென்ன ஆ கண்டுபிடிச்சேன்றத, அத நான் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நான் பகிர செய்வேன். அந்த நேரத்துல நீங்க பார்த்துக்கலாம். நான் என்னென்ன அந்த ஆராய்ச்சியில என்னென்ன உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சுச்சு, என்னென்ன அந்த முடிவுகள் கிடைச்சுச்சுன்னு உங்களுக்கு நான் கண்டிப்பா பகிர்வேன். 3வது பார்க்கும்போது, நான் பார்த்த ஒரு அரிதான ஜாதகம் மரைன் இன்ஜினியர். மரைன் இன்ஜினியர்னா என்னங்க? மரைன்னா கப்பல் ஓட்டுபவர், கப்பலில் வேலை செய்பவர். அவரும் இன்ஜினியர் தான். கப்பல்ல வேலை செய்பவரும் கப்பல் இன்ஜினியர் தான். அவரும் ஒரு இன்ஜினியர் தான். அவரும் கிட்டத்தட்ட இயந்திரங்களை கிட்டத்தட்ட சரி செய்பவர். இயந்திரங்களோடு தொடர்பு கொண்டிருப்பவர் தான். அவரும் கிட்டத்தட்ட கணக்கும் படிச்சிருக்கணும். ஏன்னா, மரைன் இன்ஜினியரிங் கிட்டத்தட்ட கணக்கு வரும். அவரும் கிட்டத்தட்ட செவ்வாயின்டும்போது இன்ஜினியரிங் துறையில வந்துருவாரு. கூடுதலாக கடகமும், சந்திரனும் கிட்டத்தட்ட அந்த 4வது கிரகமாக இணைந்து அவங்களுக்கு ஓரளவு வலுவாக இருக்கும். நீங்க மரைன் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க ஜாதகத்த உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கடகமும், சந்திரனும் நல்ல வலுவாக இருப்பார்கள். கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருப்பாங்க. செவ்வாயோட நெருங்கியோ, செவ்வாயோட நன்கு சேர்ந்தோ, செவ் சந்திரன் வலுப்பட்டு செவ்வாயோட சேர்ந்து சந்திரனோட அமைப்புகளோ, இல்ல சந்திரனும் செவ்வாயையும் நல்ல வலுவோட சேர்ந்து சுப தொடர்புகளோட கடகத்துல உட்கார்ந்தோ, இல்ல கடகத்துல சுபர்கள் உட்கார்ந்தோ, இந்த மாரி வலுவான அமைப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும்போது, இந்த சந்திரனும், செவ்வாயும், இந்த சனியும், புதனும் இந்த 4 கிரகங்களும் சேர்ந்து அந்த மரைன் இன்ஜினியரிங்ன்ற அமைப்ப உருவாக்குறாங்க. இந்த மரைன் இன்ஜினியர் அமைப்புக்கு சந்திரன் வர காரணம் என்னங்க? சந்திரனும் கடகத்தையும் நான் கடகம் வர்றதுக்கு காரணம் என்னங்க? நீங்க பார்த்தீங்கன்னா, சர வீட்டுல நீர் வீடு. நீங்க மேஷத்துலருந்து பார்த்தீங்கன்னா, சரம், ஸ்திரம், உபயம். அடுத்து சரம்ன்னும்போது கடகத்துல வரும். அதுவும் போல சரகத்துல சர வீடு அது நெருப்பு, நிலம், காற்று, நீர். நீர் வீடு. அப்போ சரம், நீர். அப்ப சரத்து நீருன்றும்போது என்ன வரும்? தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப அதுல உட்கார்ந்துருக்க வேலை பார்க்கிறவரும் அவர் நகர்ந்துகிட்டே இருக்கும். அது 10ஆம் இடத்தா வரும்போது சந்திரன் கடகம் 10ஆம் வீடா வரும்போதோ, இல்ல சந்திரன் 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டிருக்கும் போதோ வலுவாக, இந்த மாரி அமைப்புகள் இந்த இன்ஜினியரிங் துறை காம்பினேஷனோட நீங்க சேர்ந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மரைன் இன்ஜினியர் தொடர்பு வரும். அந்த மரைன் இன்ஜினியர்லயே நீங்க கப்பல்ல வேலை பார்க்கிறவங்க எல்லா ஜாதகத்திலயும் அதே காம்பினேஷன் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா, கப்பல் கேப்டன்ல இருந்து கீழ வேலை பார்க்கிற ஃபீல்ட் இன்ஜினியர் அந்த கப்பல் கீழ ஓட்டுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, என்ஜின் ரூம்ல இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கும் அந்த ஃபீல்டு கேப்டனுக்கும் நீங்க அந்த அதாவது அந்த கிரக அமைப்புகள நீங்க படிநிலைகள பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் ஒவ்வொரு அந்த சந்திரன்றது பொதுவா இருக்கும். அந்த செவ்வாய்ன்றது பொதுவா இருக்கும். அந்த சனின்றது ஓரளவு ஏன்னா சனின்னும்போது கீழ ஃபீல்ட் ஒர்க் வரும். மேல புதன்றது மேல இருக்கும். அதுக்கடுத்து மத்த கிரகங்களான சூரியன் எவ்வளவுக்கு எவ்வளவு வலுவாக அமைகிறதோ, அதுக்கேத்த மாரி சூரியனோட படிநிலைய பொறுத்து, அவங்க எவ்வளவு உயர்வையான கிரேட் 1 ஆபீசர், கிரேட் 2 ஆபீசர் அந்த மாரி அமைப்புகள்ல அவங்க வருவாங்க. இத மத்த கிரகங்களையும் வச்சு ஓரளவு நம்ம கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அவர் எந்த மாரி ஃபீல்ட் ஆஃபீஸ்ல இருக்காருன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து நான் ஓரளவு கிடைத்த ஜாதகங்கள வச்சு நான் உங்களுக்கு நான் சொல்றேன். இது வந்து நான் முழுசா இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஆராய்ச்சி முடிவு வரும்போது, அந்த மரைன் இன்ஜினியர்ல பல்வேறு இன்ஜினியர் யார் யார் என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அமைப்புகள உங்களுக்கு அனுப்புறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்தது மெக்கானிக்கல் இன்ஜினியர் பார்த்துட்டோம். சிவில் இன்ஜினியர் பார்த்துட்டோம். மெரைன் இன்ஜினியர் பார்த்துட்டோம். கம்ப்யூட்டர் இன்ஜினியர் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்னா என்னங்க சார்? ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்னா, விமானம் ஓட்டும் இன்ஜினியர். விமானத்தில் வேலை பார்ப்பவர். விமானத்தை இயக்குபவர். விமானத்தில் வேலை செய்பவர். இவங்களுக்கு எல்லாருமே இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ல தான் வருவாங்க. நான் கப்பல் இன்ஜினியர்லயும் நீங்க கப்பல் ஓட்டுறவங்க மட்டும் தான் சொல்லியிருக்கேன்னு நெனைப்பீங்க. கப்பல் கற்றவங்களுக்கும் அந்த தொடர்புகள் வரும். கப்பல்ல வேலை செய்றவங்களுக்கும் அந்த கப்பல் கிட்டத்தட்ட மெயின்டனன்ஸ்ல வரும்போதும் அந்த தொடர்புகள் வரும். நான் கப்பல் இன்ஜினியர்ன்னு சொல்லும்போது, அது எல்லாமே அந்த கிட்டத்தட்ட கணக்குல வரும். அதே மாரி தான் இந்த ஏரோநாட்டிக்கல். விமானம் சம்பந்தமான படிப்புகள் படிக்கிறது, விமானத்தை இயக்குவது, விமானத்தை சரி செய்வது, விமானத்தை எப்படி அமைப்பது, விமானம் கட்டுவது, இது எல்லாமே இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ல தான் வரும். இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்லயும் நீங்க பல்வேறு தொகுப்புகள் இருக்கு. டிசைன் பண்றதுலருந்து அது எப்படி செயல்படுது, எப்படி உருவாக்கணும்,
அதை எப்படி மேனுஃபேக்சரிங் அதாவது எப்படி தயாரிக்கணும்? அடுத்து எப்படி அத இயக்கணும்? அதுல இயக்குறவங்க யாரு? இது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, முதன்மை இதே மாரி செவ்வாயையும் நீங்க புதனும் வச்சிருந்தாலும், செவ்வாய், புதன விட சனியும், கும்பமும் கொஞ்சம் வலுவாக இருக்க வேண்டும். 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளணும். இல்ல 10ஆம் வீடா அமையணும். இல்ல சனி, செவ்வாய், புதன் இந்த 3 பேரும் 10ஆம் இடத்த கும்பத்துல தொடர்பு கொள்ளணும். இந்த அமைப்புகள் இருந்தா அவங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர். ஏன் சார் நீங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியருக்கு கும்பத்த சொல்றீங்க? அதே கணக்கு தான். சரம், ஸ்திரம், உபயம். அதாவது ஸ்திர வீடு, ஓகேவா? சரம், ஸ்திரம் வீடு. அது காற்று வீடு. அது சனியோட வீடு. சனினாலே வாயு. அதுவும் அது வந்து காற்றோட வீடு. ஓகேவா? அந்த காற்று வீடு பிளஸ் சனி வந்து ஒரு வாயு கிரகம்னால, அந்த வாயுவோட இருக்கிற வாயு கிரகம்ன்றதுனால, அந்த வாயு காம்பினேஷன் பிளஸ் காற்று வீடு. அந்த 2யும் கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஓரளவு உங்களுக்கு அந்த காம்பினேஷன்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஏறி வரும். சரிப்பட்டு வரும். உங்க ஜாதகத்த பார்த்து அதே மாரி தான் கேட்கிறேன். யாராவது உங்களுக்கு இன்ஜினியர் படிக்கல, நீங்க ஜாதக அமைப்புல ஓரளவு நீங்க பார்க்கும்போது கும்ப வீடு, அ கும்பத்துல சுக்கிரன் உட்கார்ந்திருக்கார். இல்ல கும்பத்த குரு பார்க்கிறார். இல்ல சனியே உட்கார்ந்திருக்கார். அங்கருந்து குரு பார்க்கிறார். 10ஆம் குரு பார்க்கிறார். இல்ல சனி 10ஆம் வேற எங்கேயோ இருந்து 10ஆம் பார்வையா கும்பத்த பார்க்கிறார். அதே இடத்துல வந்து ஒரு நட்பு கிரகமான அவங்க சனிக்கு நட்பு கிரகமான புதனோ, சுக்கிரனோ சேர்ந்து இருக்காங்க. இந்த மாரி அமைப்புகள் வரும்போது இந்த கும்ப வீடு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அதிகமா சுப வலுவுகள் பெறுகிறதோ, அதுக்கேத்த மாரி அந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ல அவர் உயர்ந்த படிப்பை பெறுவார். உயர்ந்த படிப்பு பெறுவார் மீன்ஸ் என்னன்னா, படிப்பு முடிச்ச பிறகு அவருக்கு லக்னம், லக்னாதிபதி எவ்வளவு வலுவா இருக்கிறாரோ, அதுக்கேத்த மாரி போஸ்டிங் அமையும். லக்னம், லக்னாதிபதி வலுவாக அமைந்தாலும், அவருக்கு லக்ன யோக திசைகள் அமையவில்லை என்றால், அவர் அந்த வேலைக்கு சென்றாலும் உயர்ந்த பதவிகளை அடைய முடியாது. அந்த யோகர்கள் திசை வரும் வரை அவர் கொஞ்சம் பொறுத்திருந்து காத்திருந்து தான் ஆக வேண்டும். இதுதான் உண்மை. அந்த யோக திசைகள் வரும்போது தான், அவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அவருடைய வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை அடைய முடியுமோ, அடைய முடியும். அதுவரை அந்த யோகர்கள் திசைகள் கணக்கு வரும். இதுதான் வந்து கிரகங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கிரகங்களின் காரகத்துவங்கள் மூலமாக பொதுவான பலன்களை சொன்னாலும், கிரகங்களின் ஆதிபத்தியங்கள் வரும்போது பலன்கள் வேறுபடும். ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் எந்த கிரகம் அதிகமான வலுவை பெறுகிறதோ, அந்த கிரகத்தினுடைய எண்ணங்களும், படிப்புகளும் அவருக்கு அமையும். அதை பொறுத்து தான் அவருடைய எண்ணங்கள். அந்த கிரகம் அவருக்கு யோகமாக அவர்கள் ஜாதக கட்டத்தில் யோகமாக இருந்தால், அவருக்கு வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்தே நன்றாக இருக்கும். அவருக்கு யோக திசைகள் நடக்கவில்லை என்றால், அந்த அமைப்பு சப்போஸ் ஒரு 20, 30 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு அந்த யோகமான திசைகள் ஆரம்பிக்குதுன்னு வந்துச்சுன்னா, அதுவரையும் அவர் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தான் இருப்பாரு. ஏன்னா, பின்னாடி 30 வருஷத்துக்கு அப்புறம் அவர் நல்லா இருக்க போறேன்ற காரணத்துக்காக அவருக்கு அந்த பேஸ்மென்ட் கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆயிட்டே வரும். அந்த 30வது வயசு கிட்டத்தட்ட 27, 28 வயசு வரும்போது, அவருக்கு அந்த 30 வயசுக்கு மேல அவருக்கு நற்பலன்கள அடைய வேண்டும்ன்ற காரணத்துக்கு என்ன ஆகும், அந்த 27, 28 வயசுல இருந்து அவருக்கு நல்ல தொடர்புகள் ஆரம்பிக்கும். ஒரு உயரிய பதவிகள் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நற்பலன்கள் அடையறது உயர்ந்த உயர்ந்த மனிதர்களோட தொடர்பு, நல்ல வேலை தொடர்பு இந்த மாரி கிடைத்து அவர் ஆரம்பிக்கும். இது வந்து இன்ஜினியரிங் படிப்புக்கு இப்படித்தான் அமையும். இன்ஜினியரிங் படிப்புக்கு முதல் கிரகம் வந்து செவ்வாய், புதன், அ சனி செவ்வாய், புதன் முதன்மை காரகம். சனி வந்து மக்கள் தொடர்பு உள்ள பணிகளுக்கு எந்த தடவ வந்தாலும் சனி வருவாரு. இரும்பு சம்மந்தமான எந்த இருந்தாலும் வருவாரு. அதுபோக பெட்ரோலிய துறையில வேலை பார்க்கிறதுக்கும், பெட்ரோலியம் இன்ஜினியர் இருக்காங்க, கெமிக்கல் இன்ஜினியர் இருக்காங்க. இந்த மாரி கெமிக்கல் இன்ஜினியருக்கும், பெட்ரோலியம் இன்ஜினியர் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியருக்கும் கிட்டத்தட்ட சனி அதிக தொடர்பை கொண்டிருப்பார். சனி அதிக தொடர்பை கொண்டிருப்பார். அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, சனி ஏதாவது 10ஆம் பார்வையாக நீர் ராசிகளை தொடர்பு கொண்டு வேலை செய்வார். இல்லன்னா அவரோட கும்ப வீடோ, சாரி மகர வீடு வந்து சனியோட வீடுகள் மகர வீடு ஏதாவது ஒரு வழியில மகர வீடோ, இல்ல சனி வீடோ, சனியோட 2 வீட்ல ஏதோ ஒரு வீட்லோ 10ஆம் தொடர்பு அமைஞ்சு, சனியும் நல்ல வலுவாக அமைந்து, சனி எங்கேயாவது ஒரு நீர் ராசியில அமர்ந்து, அவர் 10ஆம் பார்வைய பார்த்து குருவோட தொடர்புகளோ, இல்ல சுக்கிரனோட அவருக்கு பிடித்த நண்பரான சுக்கிரன தொடர்புகளே பெறும்போது, ஏன்னா குருவும், சுக்கிரனும் இருப்பாங்க. 2வது சனியும், சந்திரனும் சேரும்போது அந்த கெமிக்கல், அந்த பெட்ரோலிய தொடர்பு கொள்ளும். ஏன்னா சனி வந்து ஒரு நி அதாவது சனி என்பது ஒரு பாவ கிரகம். அதாவது பெட்ரோல், கெமிக்கல்ன்றும்போது அது ஒரு குடிக்க முடியாத ஒரு திரவம். இந்த திரவம்ன்றும்போது சந்திரன் வந்துரணும். அந்த கெமிக்கலு அந்த மாரி குடிக்க முடியாதுன்னும்போது அந்த பாவகிரகமான சனி வந்துரும். இந்த சனியும், சந்திரனும் சேர்ந்து ஒரே கட்டத்துல அமர்ந்து 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு, அதே மாரி
செவ்வாயும், சந்திரனும் எங்கேயாவது சாரி செவ்வாயும், புதனும் எங்கேயாவது ஒரு இடத்துல அமர்ந்து, இந்த 4 கிரகங்களும் கூட்டமைப்புல சனி, சந்திரனும் மட்டும் ரொம்ப அதிகமா தொடர்பு கொண்டு, அங்கருந்து பார்க்கும்போது அவங்க எங்கேயாவது இருந்து 10ஆம் இடத்த தொடர்பு கொள்ளும்போது, அவங்களுக்கு கிட்டத்தட்ட பெட்ரோலியம் துறையில, இல்ல ஆயில், கேஸ் அதாவது அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், அந்த இடத்துல வேலை பார்ப்பதற்கான அமைப்புகள் அமையும். ஏன் நான் சொல்றேன்னா, எனக்கும் சனியும், சந்திரனும் கிட்டத்தட்ட நெருங்கி இருப்பாங்க. ஆனா நான் பெட்ரோல் துறையில வேலை பார்க்கல. ஆனா, ஒரு குறிப்பிட்ட காலம் நான் சனி புத்தி இருக்கும்போது, கிட்டத்தட்ட நான் ஒரு ஆயில் அண்ட் ரிலையன்ஸ் நீங்க உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிலையன்ஸ் சுத்திகரிப்பு நிலையம். குஜராத்ல ஜாம்நகர்ன்ற ஒரு இடத்துல, நான் ஏன் இதெல்லாம் கரெக்ட்டா குறிப்பிட்டு சொல்றேன்னா, நான் என்னோட ஜாதகத்துல இன்ச் இன்ச்சா நானு ஒவ்வொரு காலகட்டங்களையும் நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த காலகட்டத்துல நான் அங்க அமர வேண்டிய, அங்க வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏன் அமைஞ்சதுன்னு சொல்லும்போது, அந்த காரணத்துக்காக சொல்றேன். ஸோ அந்த இடத்துல எனக்கு சனியும், சந்திரனும் இதே எனக்கு சந்திரன் வந்து விருச்சிகத்துல இருப்பார். சனி வந்து தனுசுல இருப்பார். நீங்க உதாரண ஜாதகம் 1ல பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த சனியும், சந்திரனும் ஒண்ணா சேர்ந்து, நீங்க குரு வந்து எனக்கு மீனத்துல இருந்து 9ஆம் பார்வையா இந்த சந்திரனையும், சனியையும் கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கும்போது பார்ப்பார். எனக்கு சுக்கிர திசையில சனி புத்தி வரும்போது, நான் கிட்டத்தட்ட எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயத்தில் என்னோட கட்டுமான துறையில் இரும்பு சம்பந்தமான வேலையை பார்த்துக் கொண்டு இருந்தேன். இப்போ அந்த தொடர்பு ஏன் கிடைச்சிது? அந்த சனி, சந்திரன் சனி புத்தி வரும்போதெல்லாம் எனக்கு சந்திரனோட சேர்ந்து, அந்த சனி, சந்திரன் சேர்ந்து அந்த குரு பார்வை பார்க்கும்போது, எனக்கு கிட்டத்தட்ட பெட்ரோல் துறையில அந்த எண்ணெய் ஸ்மெல்லு, அந்த எண்ணெயில வர ஸ்மெல்லு, அதுவும் போல நான் வேலை பார்த்த அந்த பெல்ட் கன்வேயர் சொல்லுவாங்க. அந்த பொருட்கள இங்கேருந்து அங்க கடத்தி கொண்டு போறது. அந்த பெல்ட் கன்வேயர் கடத்தி கொண்டு போற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கரி. சனியோட காரகத்துவம். கருப்பு, திரவகம் அதே மாரி பெட்ரோலிய துறையில கம்பெனில வேலை பார்க்குறேன். அதுவும் போல நான் வேலை பார்த்தது எல்லாமே கிட்டத்தட்ட என்கிட்ட அந்த நேரத்துல ஒரு 200, 300 லேபர்னா நானு கையாண்டுகிட்டு இருந்தேன். அந்த 200, 300 லேபர்கள் நான் கையாள்றது, இந்த சனியோட தொடர்பு, அந்த சந்திரன், சனியும் சேர்ந்திருக்கிறது, அந்த சுத்திகரிப்பு நிலையத்துல வேலை பார்க்கிறது, நிலக்கரி, இந்த சனி புத்தியில ஃபுல்லாமே நான் முழுக்க, முழுக்க இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், இந்த நிலக்கரி. இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், இந்த நிலக்கரி. இந்த தொடர்புகளா தான் இருந்தேன். ஸோ அந்த ஒரு டவுட்ல தான் நான் எண்ண ஆரம்பிச்சேன். இந்த வேலை பார்க்குறவங்க என்னோட ஃப்ரெண்டுகள்லாம் வேலை பார்க்குறவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சனியும், சந்திரனும் சேர்ந்துகிட்டு இருக்கும்போது, அந்த ராசி 10ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளுது. சனி, சந்திரனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளும்போது, சனி, சந்திரனும் சேர்ந்து இருக்குது. இந்த மாரி காலகட்டத்துல பார்த்தோம்னா, முழுக்க, முழுக்க அந்த 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 அரபு நாடுகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த கண்ட்ரில வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு 2, 3 ஜாதகம் எனக்கு கிடைச்சது. நான் இதெல்லாம் உங்களுக்கு சேமிச்சு நான் உங்களுக்கு அனுப்புறேன். அந்த ஜாதகத்துல வேலை பார்க்குறவங்களோட சேர்ந்து அந்த ஜாதகத்த அந்த அமைப்புகள் அந்த காலகட்டத்த நான் பார்க்கும்போது, அவங்களுக்கு அந்த சனியும், சந்திரனும் சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு வேலை பார்த்தேன். சனி, சந்திரனும் சேர்றது, தோஷங்கள் அது இதுன்னு 2வது விஷயமா இருந்தாலும், அதான் சனியும், சந்திரனும் 10ஆம் இடத்த தொடர்பு கொள்ளும்போது, காரகத்துவங்களா வச்சு போகும்போது, அந்த மாரி வேலை அமைப்புகள அவங்களுக்கு குடுக்குது. ஸோ இன்ஜினியரிங் படிச்சாலும், அவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சாலும், அவங்க போய் அந்த வேலை கட்டத்துல பார்க்கும்போது சனி, சந்திரன். ஸோ அதே மாரி அந்த பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியர் எனக்கு ஜாதகங்கள் இன்னும் கிடைக்கல. அந்த மாரி கிடைத்தா உங்களுக்கு நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். பொதுவா இந்த மாரி நம்ம பிரிச்சு ஒவ்வொரு துறையிலயும் இன்ஜினியரிங் துறையா இருந்தாலும், இன்ஜினியரிங் துறைக்கு என்னென்ன அமைப்புகள், எத்தன துறைகள் இருக்கு? என்னென்ன எத்தன ஒரு 6, 7 இன்ஜினியர் பார்த்தோம். இப்போ கரெக்ட்டா கிட்டத்தட்ட பார்த்தா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். இப்ப எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னா என்ன சொல்லுவேன்? எலக்ட்ரிக்கல்னாலே பொதுவா மின்சாரம்னாலே சூரியன். ஓகேவா? இப்போ செவ்வாய், புதன், சூரியன். செவ்வாய், புதன், சூரியன் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க ஜாதகத்துல வலுவா இருக்காங்களோ, அவங்களுக்கு எவ்வளவு அவங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிக்க வர்றாங்க. 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது வேலை பார்ப்பாங்க. 10ஆம் இடத்துல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிச்சவங்க எல்லாருமே வந்து ஏன் ஆ வ மின்சார துறையில தான் வேலை பார்க்கணுமா? ஏன் சூரியன் வரும்போது வேற துறையில போகக்கூடாதா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10ஆம் இடத்தோட தொடர்பும், அந்த மனிதர்களுடைய எண்ணங்களும், தோற்றங்களும் எப்படி இருக்கு? அவருக்கு ஆரம்பத்துலேருந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஒரு ஆசை வரும். அதெல்லாம் சொல்லுவாங்க. சின்ன வயசுலயே என் மகன் இன்ஜினியரிங் படிப்பான், டாக்டர் படிப்பான், என்ன படிப்பான்னு சொன்னா, என்ன நீங்க சொன்னாலும் பின்னாடி வரும்போது அவரோட 12 வயசுல வரும்போது, அவர் 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது அவருடைய எண்ணங்கள், தோற்றங்கள் என்ன வருதோ, அதுக்கேத்த மாரி தாம்மா அந்த நேரத்துல அவர் எண்ணங்கள் என்ன மாறுதோ, அப்பதாம்மா நம்ம சொல்ல முடியும். நீங்க சின்ன வயசுல நீங்களா நெனச்சு நம்ம ஒண்ணு சொல்லலாம். பட் அந்த காலகட்டங்கள் வரும்போது, அந்த கிரக அமைப்புகள்னு வரும்போது, அந்த நேரத்துல என்ன அந்த மனிதனுக்கு, அந்த ஜாதகருக்கு என்ன தோணுதோ, அதுக்கேத்த மாரி தான் படிப்பாங்க. இதே செவ்வாய், புதன், சூரியன் உள்ளவங்க வேற படிப்புகளும் படிக்கலாம். ஆனா, இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிப்புக்கு இதுதான் அமைப்பு. செவ்வாய், புதன், சூரியன் எவ்வளவுக்கு எவ்வளவு 10ஆம் இடத்தோடயோ எவ்வளவு தொடர்பு கொள்றாங்களோ, வலுவாக அதாவது இயற்கை சுபர்களோட தொடர்பு கொண்டு எவ்வளவு வலுவாக அந்த அமைப்புகள்ல ஏற்படுறாங்களோ, அந்த மாரி ஏற்படுறது தான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். இன்னும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் நெறைய இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் இருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் வரும்போது உங்களுக்கு தெரியும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வரும்போது அதுவும் புதனோட தொடர்பு தான்.
புதன் கம்யூனிகேஷன் வரும்போது தொடர்புன்னு வரும்போதே கம்யூனிகேஷன் தான். எலக்ட்ரானிக்ஸ்ன்னு வரும்போது கிட்டத்தட்ட அதுல ராகுவும் வருவாரு. ராகு, புதன் எவ்வளவுக்கு எவ்வளவு தொடர்பு கொள்றாங்க. ராகு ஓரளவு சுப வழிபோடு எவ்வளவு வலுவோட இருக்கிறாரு அந்த ஜாதகத்துல. அவருக்கு உட்கார்ந்திருக்க இடம் எந்த மாரி கேந்திரத்துல உட்கார்ந்திருக்காரு. கேந்திரத்துல உட்கார்ந்து இயற்கை சுபர் வீட்ல உட்கார்ந்திருக்காரா? இயற்கை பவர் வீட்ல உட்கார்ந்திருக்காரா? எந்த மாரி சுப தொடர்புகள் ஏற்படுது? நவாம்சத்துல அவரு குருவோட வீட்ல உட்கார்ந்திருக்காரா? இல்ல சுக்கிரனோட வீட்ல இயற்கை சுபர்லான குருவோட வீட்ல எவ்வளவு தூரம் உட்கார்ந்திருக்காரு? சுக்கிரனோட வீட்ல எப்படி உட்கார்ந்திருக்காரு? நம்ம ராசி கட்டத்த மட்டுமே செவ்வாய்க்கும், புதனுக்கும், சனிக்கும் நான் சொல்றது எல்லாமே ராசி கட்டத்த மட்டும் பார்க்காதீங்க. அம்ச கட்டத்திலயும் பாருங்க. அம்ச கட்டத்திலயும் என்னோட ராசி கட்டத்துல ஓரளவு அமைப்புகள் கம்மியா இருந்தாலும், அம்ச கட்டத்துல நீங்க இயற்கை சுபர்கள் வீட்டுக்கு முதல் மதிப்புகள் குடுங்க. இயற்கை சுபர்கள்னா யார் யாரு? ஆ மீன வீடு, தனுசு வீடு, ரிஷப வீடு, துலாம் வீடு. இந்த 4 வீட்லயும் கிரகங்கள் அமர்ந்துச்சுன்னா, அம்சத்துல அவங்க கிட்டத்தட்ட ஓரளவு சுப வலுவோடு தான் இருக்காங்க. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்க்கும்போது இந்த புஷ்கர நவாம்சம் கான்செப்ட் உங்களுக்கு வரும். ஆனா, இந்த இயற்கை சுபர்கள்ன்னு வரும்போது, அந்த வீட்ல உட்கார்ந்திருக்கும்போது, இந்த இயற்கை சுபர்களோட தான் கிரகங்கள் ஓரளவு நல்ல மதிப்பு. 3வதா பார்த்தீங்கன்னா, மீனமும், கன்னியும். ஏன்னா, அவரு புதன் வந்து எந்த விட இவங்க 3 பேத்தையும் பார்க்கும்போது ஒரு 50% இப்போ குரு வந்து 100% சூப்பர்ன்னா, சுக்கிரன் ஒரு 70% வச்சுக்கலாம். புதன் அது மாரி புதனோட வீடுகள் ஒரு 50%. இது 3 வீட்டையும் தவிர்த்து, அதுக்கப்புறம் தான் செவ்வாய், அதுக்கப்புறம் தான் முழுக்க முழுக்க பவரான சனியோட வீடு. ஸோ, இந்த குருவோட வீட்லயும், சுக்கிரன் வீட்லயும், இந்த புதனோட வீட்லயும் அமர்ற கிரகங்களும் ஓரளவு சுப வலு வரும்போது, அந்த கிரகங்கள் ராசி கட்டத்துல ஓரளவு கம்மியான மார்க் வாங்கியிருந்தாலும், நீங்க விகிதாச்சாரத்த பார்க்கும்போது, அம்ச கட்டத்துல ஓரளவு நல்லா உட்கார்ந்திருந்தாலும், அவங்க கிட்டத்தட்ட இன்ஜினியரிங் படிப்புக்கு முழுமையான வாய்ப்புகள் பெறுகிறாங்க. நீங்க என்னோட ஜாதக கட்டத்திலயும் பார்க்கலாம். இல்ல மத்த ஜாதக கட்ட உதார ஜாதகத்திலயும் பாருங்க. ராசி கட்டத்துல கிட்டத்தட்ட எவ்வளவு உயர்ந்த மதிப்புகள் வாங்கியிருக்காங்களோ, அதே மதிப்புல அவங்க அம்ச கட்டத்திலயும் அமர்ந்திருப்பாங்க. ஸோ இதுதான் இன்ஜினியரிங் படிப்புக்கான பொதுவான அமைப்புகளும், பொதுவான ஜாதக அமைப்புகளும், நான் ஆராய்ச்சி பண்ணதுல எனக்கு பல்வேறு ஜாதக அமைப்புகள் கிடைச்சதுலருந்து உங்களுக்கு எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல்கள். இதிலிருந்து உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு தனிப்பட்ட நான் இப்போ என்னோட உரைய இதோட நான் முடிக்கப் போறேன். இதுக்கு மேல உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டோ, இல்ல நான் சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு புரியல, இல்ல நான் சொன்னதுல ஏதாவது தவறுகள் இருந்தாலும், என்னை தனிப்பட்ட முறையில நீங்க என்னோட WhatsApp நம்பர்ல இதே நம்பரோ, இல்ல Telegram மூலியோ எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். எனக்கு உங்கள மூலமா எனக்கு நான் இதுவரையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நான் முழுமையா வந்து அதாவது ஜோதிட சே பர ஜோதிடத்த செயல்முறை இந்த ஜோதிடரா நான் அமரல. ஜோதிடம் அமர்ந்து ஒரு ஜோதிடம் கற்றதோட ஆராய்ச்சி முறையில தான் இன்னும் இருக்கேன். இன்னும் வந்து நான் தொழில்முறை ஜோதிடரா முழுமையா இறங்கவே இல்ல. ஏன்னா, எனக்கு காலகட்டங்கள் இன்ன வரையும் எனக்கு ஆண்டவன் பிரகாரத்துல இந்த வரையும் நான் இன்ஜினியரிங் துறையிலே அமைஞ்சுட்டு இருக்கேன். ஆனா, நான் முழுக்க முழுக்க இன்னும் கொஞ்ச நாள்ல நான் வந்து ஜோதிட துறையில கொஞ்சம் இன்னும் ஷிஃப்ட் ஆகலான்ட்டு இருக்கேன். அதுவரையும் என்னோட ஜோதிட ஆராய்ச்சிகள நான் கன்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கு உங்களோட என்ன விதமான உங்களோட ஆலோசனைகளும், உங்களோட ஐடியாக்களும் எனக்கு கிடைச்சுன்னா, உங்களுக்கு கிடைச்சுன்னா, உங்ககிட்ட கிடைக்கிற அந்த இன்ஜினியரிங் சம்மந்தமான வேற ஏதாவது உங்களுக்கு ஜாதக திட்டங்கள் கிடைச்சாலும், உங்களுக்கு ஒரே மாரி ஜாதக அமைப்பு கிடைச்சுன்னா எனக்கு குடுங்க. என்னோட ஜோதிட ஆராய்ச்சிகளுக்கு கொஞ்சம் இன்னும் யூஸ் ஆகும். நானும் என்னோட எவ்வளோக்கு எவ்வளோ கத்துக்கிட்டேனோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஜோதிட ஆராய்ச்சி பண்ணீங்களோ, மிக விரைவுல நான் உங்களுக்காக ஜோதிட ஸ்ரீஹரி ஜோதிடத்தின் மூலியமாக கட்டுரைகளை குடுத்து நான் உங்களுக்கு மிக விரைவில உங்களுக்கு நான் வெளியிடுவேன். நன்றி. எனக்கு வாய்ப்பளித்த ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் அனைத்து வித்யாபதிகளுக்கும், என் முதன்மை குருவான திரு தணிகவேல் ஐயாவுக்கும், என் தலைமை குருவான ஸ்ரீஹரி மணி பட்டாச்சாரியார் அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த உரையை இதோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா இருந்ததுங்க உங்களுடைய வகுப்பு. அதாவது பொறியியல் சார்ந்து எல்லா விதிமுறைகளையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. பொதுவா கிரகத்தினுடைய பலம் சார்ந்துதான் பொறியியல் கல்வியும் அதனுடைய சார்ந்த வேலைகளும் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்க ஒரு 5 உதாரணங்கள் ரீதியாக விளக்கமா சொன்னீங்க. இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல வேற என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு என்னென்ன மாதிரியான கிரகங்களினுடைய தொடர்புகள் ஏற்படணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இன்னும் உங்களுடைய ஆய்வுகள் தொடர்ந்துட்டே இருக்கு அப்படிங்கிறதையும் எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆய்வுகளினுடைய முடிவுகளை எங்களுக்கு கொடுக்கறதாகவும் நீங்க வந்து சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய ஆராய்ச்சிகள் தொடரட்டும், உங்களுடைய ஜோதன ஞானம் மேலும் மேலும் வளரட்டும். எல்லாம் வல்ல இறைவனுடைய பூரண அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டும் சொல்லிட்டு நாங்க வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் செய்துக்கிறோம் ஐயா. நன்றிங்கய்யா, நன்றி. எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. பொறுமையாக இந்த கிளாஸை கொஞ்சம் கவனித்தவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. மிக்க நன்றி. இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி ஐயா. ஓகே, ஓகே. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைய தினம் ஜோதிஷ் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் உங்களை எல்லாம் கண்டிக்கிறோம். மீண்டும் ஒரு முறை நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.